ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் இந்த கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் ஷார்ட் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இப்போ ஃபுல் அஃபிஷியல் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது என்ன ஏஜ், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சிலபஸ் என்ன, எவ்வளோ ஹைட் இருக்கணும், எவ்வளோ வெயிட் இருக்கணும், ஃபிசிக்கலில் என்னென்ன கண்டக்ட் பண்ணுறாங்க, எல்லாமே டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக தொடர்ந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த பிடிஎஃப் நான் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் 5th மார்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் 3rd ஏப்ரலுக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். அதாவது அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷன் மட்டும் மார்ச் 5th ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஏப்ரல் 3க்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ மார்ச் 5th எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அந்த வீடியோ கம்பல்சரி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி பிஇடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். அடுத்து டாக்குமெண்டேஷன், அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்து ட்ரேட் டெஸ்ட்டு, ஃபைனலாக உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான், இந்த மொத்த பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்கள் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், ஏஜ் என்ன ஏஜ் இருக்கணும் அது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம வேக்கன்சி பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ என்னென்ன போஸ்டிங் இருக்குது, அதுக்கு மேலில் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி, ஃபீமேலில் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி, அது போக எக்ஸ் சர்வீஸ் மேனில் என்ன வேக்கன்சி, அது எல்லாமே இதில் கிளியராக இருக்கும். அதுபோக செக்டார் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம சதர்ன் செக்டாரில் என்ன வேக்கன்சி இருக்குது அதை நீங்கள் ஒரு போஸ்ட்டுக்கும் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா இது எல்லாமே தமிழ்நாட்டில் வரும். சரிங்களா? அதாவது கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு இது எல்லாமே சதர்ன் ஜோனில் வரும். சதர்ன் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சதர்ன் செக்டாரில் ஒரு போஸ்ட்டுக்கான வேக்கன்சி நீங்கள் கேட்டகிரி வைஸ் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், போஸ்டிங் காமிச்சிருக்காங்க. சதர்ன் செக்டாரில் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி, அதில் கேட்டகிரி வைஸ் வேக்கன்சிஸ் என்ன அது கொடுத்துருப்பாங்க. ஒரு செக்டாருக்கும் அதை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் பொறுமையாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபீமேலுக்கும் இருக்கும். என்னென்ன போஸ்டிங் ஃபீமேலுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கேட்டகிரி வைஸ் சதர்ன் செக்டாரில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது தெளிவாக இருக்கும். உங்கள் கேட்டகிரியில் நம்ம சதர்ன் ஜோனில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதெல்லாமே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இதுதான். இது ஆல்ரெடி நம்ம போன வீடியோலேயே பார்த்துருப்போம். CISFRECTT.CISF.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் மார்ச் 5th நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். சரி ப்ரோ, எல்லாம் சொல்லிட்டீங்க, என்ன படிச்சிருக்கணும்? 10th ஆர் ஈக்குவலண்ட் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா போதும், நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இதில் ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ரெஃபரபிள், அதாவது முக்கியத்துவம் தருவாங்க ஐடிஐ படிச்சிருந்தா. மற்றபடி நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஏஜ் அப்படின்னா 18லேருந்து 23, யுவாருக்கு மட்டும் 18லேருந்து 23. அதாவது பொதுப்பிரிவினர் ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு மட்டும் 18லேருந்து 23 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 years ரிலாக்ஸேஷன், ஸோ 28 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு 3 years ரிலாக்ஸேஷன், ஸோ 26 வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பாருங்கள். மேல் கேண்டிடேட், அதாவது மேல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா ஹைட் எவ்வளோ இருக்கணும்? யுஆர், எஸ்சி, இடபிள்யூஎஸ், ஓபிசி இதுக்கெல்லாம் 170 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். சரிங்களா? அதே செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 80லேருந்து 85 சென்டிமீட்டர்ஸ். ஸோ மினிமம் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஃபீமேல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா ஹைட்டு 157 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். யுஆர், எஸ்சி, இடபிள்யூஎஸ், ஓபிசி இந்த கேட்டகிரிக்கு. சரிங்களா? அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் தரவாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சின்னதாக இருக்கும். அந்த டெக்ஸ்ட் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் ஜூம் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து எஸ்டி, நீங்கள் எஸ்டி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா ஹைட்டு 162.5 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் போதும்.
ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா 150 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் பாருங்கள், மேல் கேட்டகரிக்கு மட்டும் தான். 76லேருந்து 81 சென்டிமீட்டர் மினிமம் எக்ஸ்பென்ஷன் இந்த 5 சென்டிமீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, உங்கள் ஹைட்டு, ஏஜுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சரிசமமாக இருக்கணும். எப்படி சொல்கிறது? இப்போ பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிஎம்ஐ சார்ட் அப்படின்னா, அதாவது இந்த ஏஜ் கேட்டகரி உதாரணத்துக்கு ஒரு 18லேருந்து 21, அடுத்து 22லேருந்து 25. ஸோ இந்த ஏஜ் கேட்டகிரியில் இங்கே ஹைட்டு கொடுத்துருவாங்க, இங்கே ஏஜ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இந்த ஏஜுக்கு இந்த ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்ட்டில் உங்களுக்கு கிளியராக போட்டிருப்பாங்க. அந்த சார்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நாளாக நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன், பட் ஷேர் பண்ண முடியல, மறந்துடுறேன். கம்பல்சரி இந்த முறை நான் அந்த பிஎம்ஐ சார்ட் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து ஓரளவுக்கு நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ செலெக்ஷன் ப்ராசஸை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். இப்போ ஆரிஜின் பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த சதர்ன் செக்டார் பாருங்கள். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, லக்ஷதீப், தெலுங்கானா, தமிழ்நாடு, புதுச்சேரி இது எல்லாமே வந்து சதர்னில் தான் வரும். சதர்ன் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த செக்டாரில், இந்த ஸ்டேட்டில், இந்த வித்தின் ஸ்டேட்டில் இந்த செக்டார் சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் வித் ரிசீவிங் சென்டர்ஸ், அதாவது எந்த இடங்கள்ல நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆகும், அதுக்கான சென்டர்ஸு வித் அட்ரஸு, இமெயில் ஐடி ஆல்சோ கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் குவாரிஸ் இருந்தால் அந்த இமெயில் ஐடிக்கு உங்கள் டவுட்ஸை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க இல்லையா? அந்த ஃபோட்டோவில் டேட் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ எந்த டேட்டில் அந்த ஃபோட்டோவை நீங்கள் எடுத்தீங்க, அந்த டேட்டை கம்பல்சரி அந்த ஃபோட்டோ மேலே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ பிளர்ராக இருக்கக்கூடாது. இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாமே படித்து பார்த்துட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பாருங்கள், ₹100 தான். எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் மேன், ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸே இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி மேல் கேட்டகிரி மட்டும் ₹100 நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, சரிங்க பாருங்கள், கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல்ல ஹைட் டெஸ்ட் பார், அதாவது ஃபிசிக்கல் அது இருக்கும். ஓகேங்களா? ஹைட் பார் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெச்பிடி இருக்கும். அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியும் இருக்கும், இங்கே கொடுத்துருப்பாங்க. ஹெச்பிடி அப்படின்னா ஹைட் டெஸ்ட் பார், அதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை தான் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை தான் வந்து அப்படி சொல்லுவாங்க. ஹெச்பிடி அதாவது ஹைட் பார் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு. உங்கள் ஹைட்டு அது வந்து கரெக்டாக இருக்கா, அவங்க ஸ்பெசிஃபிகேஷனுக்கு வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஓகேங்களா? சரி, முதல்ல வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி தான் இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸில் முதல்ல ஃபிசிக்கல், அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி பிஇடி இருக்கும். 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் ரேஸ் 6 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும் ஆண்களாக இருந்தால். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா 800 மீட்டர்ஸ் ரன்னிங் வந்து 4 மினிட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு. அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த ஹைட் பார் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் மெஷர்மெண்ட்டு இது எல்லாமே இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் வந்து கவர் ஆகும். அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷனும் இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கும். இதை நீங்கள் வந்து போகும்போது ஒரிஜினல் 2 செட்டு ஜெராக்ஸ் வந்து கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட், அதாவது ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செய்முறை தேர்வு. இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு டிஷ் கொடுத்துருவாங்க, சப்பாத்தியோ ரைஸோ ஏதாவது ஒரு டிஷ் கொடுத்துட்டு உங்களை வந்து சமைக்க சொல்லுவாங்க. நீங்கள் கரெக்டாக சமைக்கிறீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் போதும். அதில் இவ்வளோ மார்க் எடுக்கணும், எடுத்தால் தான் பாஸ் ஆகணும் அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் அதில் நீங்கள் பாஸ் பண்ணாலே போதும். இதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு என்ன கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ முதல்ல பிஇடி, பிஎஸ்டி டாக்குமெண்ட் இருக்கும். அதை கிளியர் பண்ணிட்டா ட்ரேட் டெஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டா ஃபைனலாக ரிட்டன் எக்ஸாம். இந்த ரிட்டன் எக்ஸாம் எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். சிபிடியாக இருக்கலாம், இல்லை ஓஎம்ஆர் பேஸ்டாக இருக்கலாம். மொத்தம் 100 கொஷின், 100 மார்க். சரிங்களா? எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸு, ஆப்டி, டிஸ்டிங்விஷ் பேட்டர்ன்ஸு, இந்த மாதிரி
இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியிலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். யூஆர் இடபிள்யூஎஸ் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் குறைஞ்சது ரிட்டன் எக்ஸாமில் 35% இருக்கணும். எஸ்சி எஸ்டி ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 33% எடுத்தால் போதும். நீங்கள் பாஸ் ஆகலாம். 100க்கு மினிமம் இந்த பர்சன்டேஜ் இருக்கணும். சரிங்களா? மினிமம் இந்த பர்சன்டேஜ் இருந்தால் நீங்கள் பாஸ். அதுக்கு மேலே அதிகமாக எடுத்தால் தான் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். அதுக்கான வாய்ப்பு அப்போ தான் அதிகமாகும். சரிங்களா? ஸோ எல்லாமே நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இதை தாண்டி ஏதாவது டவுட் இருக்குது அப்ளை பண்ணுறதுல நோட்டிஃபிகேஷனில் அப்படின்னா நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.